கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 14வது அதிகாரம் வந்து பார்த்துட்டு வரோம். எசேக்கியேல் 14:9 10 வசனம். ஒரு தீர்க்கதரிசியை ஒரு விசேஷத்தை சொன்னானே, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி கர்த்தராகிய நானே ஏவப்படவனே, நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன். அப்படியே அவரவர் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். தீர்க்கதரிசியிடத்தில் விசாரிகளுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியினுடைய தண்டனையும் இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படி பார்க்கும்போது, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் அந்த நாளைக்கு வந்து இஸ்ரவேலருடைய ஜனங்கள் வந்து இஸ்ரவேலர் என்ன பண்ணணும், அவங்கள வந்து விக்கிரக ஆராதனைக்குள்ள இருக்கிறாங்க, அவங்கள வெளியில வந்து தூக்கணும் அப்படிங்கிறதான் தீர்க்கதரிசியோட வேலை. ஆண்டவருடைய ஃபோக்கஸ் என்னன்னா, இஸ்ரவேலருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தீர்க்கதரிசிகளை அனுப்பி கண்டிக்கிறார். ஆனா அப்படி வந்து அந்த தீர்க்கதரிசியானவன் என்ன செய்யறான்னா, விக்கிரக ஆராதனையை கண்டிக்காதபடிக்கு அது சப்போர்ட்டா பேசும்போது அதை கேட்கிற இஸ்ரவேலருக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு, அதே நேரத்துல அந்த தீர்க்கதரிசிக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து சொல்ல வர. எசேக்கியேல் 14:11 இஸ்ரவேல் வம்சத்தார் நீ என்னை விட்டு வழிதப்பி போகாமல் தங்கள் எல்லா வீரர்களாலும் இனி அசூசிப்படாமல் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர். ஆமா, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பும் போது அவன் எப்படிப்பட்ட பாவத்தை குறிச்சு என்ன செய்யணும், அவன் வந்து என்ன செய்யணும், பாவத்தை குறிச்சு அவன் வந்து கண்டிச்சு ஜனங்களை வழி திரும்ப பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வழி விலகி போகக்கூடாது, அவர்களுக்கு இருக்கிற ஒரு திட்டத்தை நான் நிறைவேற்றி ஆகணும். அப்ப நிறைவேற்றும் போது அவர் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனுஷன் வந்து வழி தப்பி போகும்போது என்ன பண்றாருன்னா, தீர்க்கதரிசிகளை அனுப்புகிற தேவனா இருக்கிறார். வேதத்துல வந்து யாரை அனுப்புறாரு, ஒரு பேர் சொல்லப்படாத ஒரு தீர்க்கதரிசி என்ன போறாரு, யெரொபெயாம் பலி செலுத்தும் போது அவன் என்ன சொல்றான், இந்த சாம்பல் வந்து என்ன செய்ய, இந்த பலிபீடம் வெடிக்கும், சாம்பல் வெட்டுண்டு போகும் சொல்லி யாரும் பேர் ஊர் தெரியாத, ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா வேதத்துல பதிவு பண்ணப்படலை. அப்ப ஒரு தேவனுடைய மனுஷனை எழுப்பி என்ன செய்றாரு, அந்த காரியங்களை குறித்து பேச சொல்லும் போது அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அதே வார்த்தை எங்க நிறைவேறுது, யோசியா ராஜாவுடைய காலங்கள்ல வந்து நிறைவேறுகிறது நம்ம வந்து வெட்ட வெளிச்சமா பார்க்கணும். அப்ப திசை திருப்பும் போது யெரொபெயாம் மட்டும் திசை திருப்பும், அவன் வந்து ஆண்டவருக்கு விரோதம் போகல, இஸ்ரவேல் 10 கோத்திரங்களையும் அவன் திசை திருப்புகிறான், விக்கிரகம் ஃபோக்கஸ் பண்றேன் அவனோட தெரிஞ்ச உடனே ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புகிற தேவன். ஆனா அந்த தீர்க்கதரிசிக்கு விரோதமாக தீர்க்கதரிசியே கிழவனான தீர்க்கதரிசி ஒருத்தர் என்ன செய்யறான், என் வீட்டுக்கு சாப்பிடவான்னு சொல்லும் போது அவன் என்ன செய்யுது, சிங்கம் கொல்லும். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு கர்த்தர் வந்து கிழவனான தீர்க்கதரிசின்னு வேதத்துல குறிப்பிட்டிருக்கேன்னா, ஒண்ணு நல்ல தீர்க்கதரிசின்னு சொல்லு, இல்ல கள்ள தீர்க்கதரிசி சொல்லிருக்கணும். ஆனா இந்த இடத்துல சொல்றாங்க கிழவனான தீர்க்கதரிசி. எதுக்கு அவனை போய் கிழவனான தீர்க்கதரிசின்னு சொல்லி சொல்றாங்க, கர்த்தர் எதுக்கு வேதத்துல அப்படி பதிவு பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் இளைஞனான தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இவன் என்ன செஞ்சிருக்க நல்ல தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கான், ஒரு கள்ளது. ஏன் கிழவனான தீர்க்கதரிசி என்பது, இந்த தீர்க்கதரிசிக்கு அனுபவம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை மாற்றி பேசுகிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு கள்ள தீர்க்கதரிசி. நல்ல விஷயம் பண்ற, என்ன பண்ற, ஒரு தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம், சாப்பாடு கொடுக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒரு தீர்க்கதரிசின்னு இல்லை, இவன் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறது எங்கேயோ, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஏற்பட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ மீட்டிங் நடக்குதுல, இந்த நாட்களில் மீட்டிங் நடக்குதுன்னா ஒரு ஏஜில் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அந்த ஆட்களை மட்டும் கூப்பிடுவோம். பார்த்துருக்கீங்களா, புதுசாக ஒரு ஆளை வந்து உள்ளே கொண்டுட்டு வர மாட்டேன் நம்ம பார்த்த அளவில். அதே மாதிரி ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பால் கிரகன்னா அவருக்குள்ள ஒரு தொடர்பு பார்த்துருக்கீங்களா, இப்போ நீங்கள் இந்த முழு இரவு ஜபம் அந்த ஜபம் போது அவங்களுக்குள்ள ஒரு, அதாவது தாங்க சொல்லுகிற கருத்துக்களுக்கு எதிரிடையா யாரும் பேசிடக்கூடாது, அதுக்கு சப்பக்கட்டு கட்டணும், இல்லை அதுக்கு வந்து சரின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அவர்களுக்குள்ள ஒரு தொடர்பு வந்து ஏற்படுகிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாம வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவனிப்பாங்க. இப்போ ஒருத்தர் அந்த பேர், அவர் எனக்கு பேர் தெரியல, எந்த ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலுமே ரீல்ஸ் அனுப்பினாலுமே இவர் அதை தேடி கண்டுபிடிச்சு அதுக்குரிய குறைகள் நிறைகளை வந்து அவர் சொல்றார்.
அந்த பையன் பேர் தெரியல, இந்த ரீல்ஸ் போடும்போது அல்ல அவர் பேர் ஏதோ, அவர் வந்து இந்த இதை திரியேகத்தை நம்ப மாட்டார். பட் ஆனால் வேதத்தில் இப்படி தானே இருக்குது, நீங்கள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவார். இவரை ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார்ல இலங்கையில், அவருக்கு வந்து ஸ்டூடெண்டாக இருந்தார், சுரேஷ் ராமச்சந்திரன் ஸ்டூடெண்டாக இருந்தார். அப்புறம் ஒரு ஒரு பொண்ணு வந்து சொல்லித்தான் அவர் நினைச்சாரு, அதை வந்து திரும்பி வந்துட்டார் போது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்கணும் பார்க்கணும் போது இந்த ஜான் ஜெபராஜ், அப்புறம் இப்போ ஒருத்தவங்க சுந்தரின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து காணிக்க கேட்டாங்க. அப்புறம் ரொம்ப நிறைய நகை போட்டு அப்பாவோட அவங்க அப்பா வந்து பாஸ்டர், அது எல்லாரையும் வந்து கண்டிக்கிற ஒரு மனுஷன். அப்படி வந்து ஆட்களே ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார். வெங்கடேசன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தாக்க மாட்டார், சத்தியத்தின்படி இது என்னது இது என்னது அப்படின்னு பிரித்து காமிப்பார். இவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க. அவர் ஃபோக்கஸ்ஃபுல்லாக வந்து குரானுக்கு விரோதமாக, குரானுடைய கருத்துக்களை வந்து விரோதமாக குரானுடைய கருத்துக்களை வந்து வேத சத்தியத்தோடு இணைத்து வாதத்துக்கும் வர்ற ஒரு டீம் வந்து இருக்குது. அவருடைய அசிஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள உடைச்சி அவங்கள வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. அப்படி வந்து ரொம்ப டீப்பாக போகும்போது தான் பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே வந்து முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து வயிற்றுக்குள்ளே இருந்தார், மூத்தரம் வந்துச்சு, மழை பெய்ஞ்சிச்சு, அதுக்குள்ளே அப்படியெல்லாம் வந்து பிஹெச்டி படித்தவரெலாம் வந்து பேசுவார். அப்படி பேசி நிறையா காலத்துல உன்னதப்பட்டதை எடுப்பாங்க. எடுத்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்புறம் அப்படின்னு சொல்லி பேசும்போது லாஸ்ட் வந்து பயங்கர 2 பேருக்கு வந்து எதிர்ப்பு வரும்போது அந்த வேதத்தில் வந்து குரானில் உள்ள ரொம்ப டீப்பான கேவலமான ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வலைதளத்தில் யூடியூப்க்கு வந்து விட்டுட்டாங்க. அது என்னன்னா அந்த இளம் பெண்களுக்குள்ள மார்பகத்தை பற்றி அசிங்கமான அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட பெண்களை தான் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க செலக்ட் பண்ணுவார் அல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி வந்து இதை எடுத்த உடனே பயந்துட்டானு. எல்லாமே தெரிஞ்சிருக்கு. யாருக்கு தெரிஞ்சிருக்குது? அந்த குரானுக்கு எதிர்ப்பான காரியங்கள் எல்லாமே வந்து கிறிஸ்தவத்துல இருக்கிற ஒரு டீமுக்கு இருக்கு, கர்த்தர் வச்சிருக்கிறார். அதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும். நாம வந்து இப்போ நம்மளுடைய அழைப்பானுக்கு அதில் நம்ம வந்து டீப்பாக போகிறதில்ல. இப்போ நமக்கு கிளாஸ் படிக்கும் போது ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. அதனால் அதுக்குள்ளே டீப்பாக போகக்கூடிய இல்லாமல் வேற காரியங்கள் நம்மளுடைய வந்து மனசு வந்து போகணும்னா அந்த குரானை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஷன். அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம பண்ண மாட்டார். பட் ஆனால் வேதத்துக்கு புரட்டான காரியங்கள் வரும்போது ஒரு பெரிய கான்வர்சேஷன் அவருக்குரிய ஆளை வச்சு பேசுவார். இல்லாட்டி அதுக்குரிய கருத்துக்கள் என்ன செய்வார், நல்லா வந்து சொல்லக்கூடிய ஒரு எல்லா இடத்துலையும் கத்தனை சிறார் வச்சிருக்காரு. இப்போ நமக்கு அப்படி ஜேக்கப் இஸ்ரேல் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கிற மாதிரி என்ன செய்றாருன்னா அப்படி ஒரு ஆட்கள் வந்து வச்சிருக்காரு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இளம் தீர்க்கதரிசி அது வந்து இளம் தீர்க்கதரிசி அவர் சொல்லலை, பேரு பதிவு பண்ணல, எந்த ஊருன்னு பதிவு பண்ணல. ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா வந்து சொல்றாரு அவர் வாலிபனா வயசுல தான் சொல்றாரு. ஆனா அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேரு ஊரும் பதிவு பண்ணப்படல. அதே நேரத்துல இந்த மனுஷன் கிழவனான தீர்க்கதரிசி. அப்படி அப்ப வயசுல மூத்ததுக்கு என்ன செய்யலாம், ஒரு கிழவனான தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து எதுக்கு கிழவனான தீர்க்கதரிசினா அவன் எப்படிப்பட்டதுல வந்து அவனுடைய அனுபவம் கூடி இருக்கணும். அப்படி வயசு ஆகும்போது அவனுடைய ஆவிக்குரிய அனுபவம் என்ன செஞ்சிருக்கணும், கூடி இருக்கணும். ஆனா இவன் என்ன பண்ற, இவனுடைய ஆவிக்குரிய அனுபவம் இல்லை, வயசுல மூத்தவனா இருக்கிறான், தீர்க்கதரிசியா இருக்கிறான். அது வரைக்கும் அவன் எப்படிப்பட்ட காரியங்கள் சொன்னாலும் வேதத்துல பதிவு பண்ணப்படும். ஆனா ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கேன், அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யணும், நான் சாப்பாடு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனா அவன் சொல்றேன் என்ன சொல்றேன், அந்த பேர் ஊர் பதிவு பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி என்னை வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, போய் தீர்க்கதரிசி தான் சொல்லு, எந்த இடத்துல நீ சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது இவன் ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரியத்துல அனுபவம், ஸ்பிரிச்சுவல்ல ஒரு பெரிய லெவல்ல இருந்ததுனால கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சிருக்காரு, மதிப்பு கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு கள்ள தீர்க்கதரிசியும் அல்ல, ஒரு நல்ல தீர்க்கதரிசியும் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிக்காத ஒரு தீர்க்கதரிசி. அவன் வந்து எந்த பக்கமும் சேரல. அவனுடைய ஃபோக்கஸ் என்னது, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். மார்த்தாள் எப்படி இருந்தா ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்ப அவ தீர்க்கதரிசி ஸ்தானத்தில் இல்லை, ஒரு வீட்டில் உள்ள ஒரு பொண்ணு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ வயசுல மூத்தவனா இருக்கிறேன், ஆனா ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு, அந்த சொல்லிட்டு வந்து சாப்பிட போகும்போது இவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஐயோ சாப்பிடாம தீர்க்கதரிசி எங்கே சாப்பிட்டு போனோம், எப்படி சாப்பிட்டு போனோம். அந்த நாட்களை வந்து இப்போ நீங்க நம்ம எலிசா பார்க்கும்போது போற இடங்கள்ல என்ன செய்யறாங்க, கர்த்தர் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு, சிலங்க பட்டினியா இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல இருக்கிறேன், அவனுக்கு நாம சாப்பாடு கொடுத்தோம். அந்த ஃபோக்கஸ் தான் இருந்துச்சு. கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு, எதுக்காக பயன்படுத்துறாரு அப்படிங்கிற காரியத்துல அவருடைய சிந்தை போகல.
அதனால இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைங்கள் அல்லது இஸ்ரவேலர் அந்த விக்கிரக ஆராதனைக்கு விலகி போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன செய்றாரு, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிற தேவனா இருக்கிறார். அப்போ தேவனுக்கு விரோதமான ஆலோசனை சொல்லும் போது அவன் கள்ள தீர்க்கதரிசியா போயிடுறான். சாப்பாடு கொடுக்கணுங்கிற போக்கஸ்ல போய் அவன் கிழவனான தீர்க்கதரிசியா போயிடுறான். அப்ப இவன் இளைஞனா இல்ல நல்ல தீர்க்கதரிசியா கள்ளதீர்க்கதரிசி, இவனுடைய நல்ல தீர்க்கதரிசி தான். ஆனா எந்த ஒரு பெரிய, அதாவது எனக்கு ஒரு பெரிய பாஸ்டர், எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. அதாவது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆவிக்குரிய ஆளை கர்த்தர் வச்சிருப்பாரு. அப்போ கனப்படுத்துறோம். அப்போ கனப்படுத்தும் போது பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆனா பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இதை விலைக்கு அதுக்குள்ள போகும்போது நம்மளுடைய அந்த தேவன் சொன்ன பணிகளை செய்து முடிக்க கூடாத ஒரு நிலையில நம்ம செய்யறோம். அந்த இடத்துல அவனும் இருக்கிறான், நானும் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு போது, அப்படியே கர்த்தர் பயன்படுத்தும் போது அவங்க சற்று அவன் எதிர்பார்க்கல, சாப்பாடு தான் கொடுக்குற மாதிரி சாப்பாடு சாப்பிட, ஒருவேளை கர்த்தர் இந்த கிழவனான தீர்க்கதரிசியோட சாப்பாடு சொல்ல கொடுத்துருப்பாரோ அப்படிங்கிறது அதை எழுதப்படலை. நாம ஒரு சஜஷனை ஒரு கருத்தை வைக்கிறோம். அதனால சரி, பெரிய நம்மளோட பெரிய போஸ்டிங் இருக்கிறாரு, நம்மளோட மூத்த ஆவிக்குரிய தலைவராக இருக்கும்போது அவருக்கு நம்ம செவி சாய்ப்போம். அப்படிங்கும் போது பனிஷ்மெண்ட் யாருக்கு இருக்குது? அந்த அனுப்புன தீர்க்கதரிசியை சிங்கனை செய்து கொள்ளும். இவனுக்கு அந்த பாதிப்பு இல்லை. யாருக்கு பாதிப்பு இல்லை? அந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா பேசுனது யார்கிட்ட பேசினாரு? அந்த ஊரும் பேரும் பதிவு பண்ணப்படாத தீர்க்கதரிசிட்டு தான் பேசுறாரு. அப்ப யாருக்கிட்ட சொன்னாரோ அவங்க கிட்டதான் கணக்கு கேட்கிற தேவன், நியாய தீர்ப்பு செய்கிற தேவன். இவன் எதுனாலும் சாப்பிட வச்சா இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும், இல்லாம இருக்காது. பட் ஆனா வேதத்துல இந்த இடத்துல யாருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும்போது அந்த பேரு ஊரும் பதிவு பண்ணப்படாத அந்த தீர்க்கதரிசி சிங்க கொள்ளு. இந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன செய்யற? சிம்பா இருந்தானா போய் என்ன செய்யறான், அவனை எடுத்து அடக்கம் பண்ணிட்டு அந்த இடத்துலதான் என்னையும் கொண்டு போய் அடக்கம் பண்ண. அப்ப நல்ல அனுபவம் முதிர்ந்த ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு நிலை இருக்கும்போது அவனுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்குன்னா, சிங்கத்தை விட்டு என்ன செய்றாரு, அவர் யாருன்னு பாக்குறாரு, ஐயோ அவன் தீர்க்கதரிசியே, நமக்கு இத்தனை காலமா என்ன செஞ்சா, நமக்கு கீழ்ப்படிஞ்சானே, இந்த விஷயத்துலதானே அவன் கீழ்ப்படியலன்னு பார்க்கிற தேவன் அல்ல. அப்ப நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பாத்தீங்கன்னா நாம இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்துட்டோம். இனிமேல் ஒரு தவறு பண்ணும்போது என்னுடைய பாவத்தின் அடிப்படையில தவறு பண்ணும்போது அதை மன்னிக்கிற தேவன், தூக்கி எடுக்கிற தேவன். இதை நம்ம வேறு பிரிச்சது. அதே நேரத்துல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது, எந்த வார்த்தைக்கு? ஒரு ஆவிக்குரிய மனுஷனை தூக்கி எடுக்கணும், ஒரு இஸ்ரவேலரை தூக்கி எடுக்கணும், ஒரு புறஜாதியை நான் தூக்கி எடுக்கணும். போக்கஸ் விக்கிரகங்களுக்கு விரோதமா நீ என்ன செய்யணும், தீர்க்கதரிசனம் சொல்லணும் அப்படின்னு வைத்திருக்கும் போது அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாத போது என்ன செய்யறாரு, சடுதியிலே சிங்கத்தை கொண்டு கொல்லுகிற தேவனா இருக்கிறார். அப்ப காட்டு மிருகங்களை யாருக்குதான்? தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக எழுப்புகிற தேவன். அப்போ நாம ஒரு தேவனுடைய மனுஷனா இருக்கிறேன், என்னைய ஒரு சிங்கமோ ஒரு பாம்போ வேற என்ன இருக்குது, வேற எந்த விலங்குகளை வச்சோ இல்ல ஒரு ஆக்சிடென்டோ அப்படி தேவனுக்கு விரோதமாக நான் எழும்பும் போது சடிதியாக மற்றவர்கள் விமர்சிக்கக்கூடிய தண்டனை எனக்குள்ள வருகிறது நிச்சயம். அப்ப நம்ம இப்படி இருக்கிறாரு. இப்ப நம்ம ஒரு சான்ஸ் அடிக்கடி சொல்லியிருக்கோம், ஒரு சிபிஎம் பாஸ் பைக்னா நினைக்கிறேன், போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி மார்ச்சரியில் கொண்டு போட்டுறாங்க. அப்ப அவர் ஊரு பேர் எதுவுமே தெரியல. அப்போ இங்க சிபிஎம்ல என்ன செய்யறாங்கன்னா தேடும் போது தான் பாத்தீங்கன்னா அவர் மார்ச்ல எத்தனை நாள் கழிச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒரு சிபிஎம்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஃபாஸ்டிங் வேற என்ன இருக்குது, ஜெபம், ஆராதனை இதெல்லாம் கடந்து வருவாங்க. பாத்தீங்கன்னா அவங்க உலக பிரகாரமான வேலைகளுக்குள்ளாக, உலக பிரகாரமான சிந்தனைகளுக்குள்ளாக அவங்க சரி ஒரு பாஸ்டா இருக்கட்டும் அல்லது ஒரு விசுவாசியா இருக்கட்டும், டோட்டலா அதுக்குள்ளேயே போற மாதிரி தான் அவங்களுடைய கட்டமைப்பு இருக்கும். என்ன அவங்களுடைய சக்தி என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே அந்நிய பாஷையில் நிரம்புற மாதிரி எங்கேயும் நிரம்ப முடியாது. ஆனா அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னதுன்னா, கரைதிரையற்ற மாசற்ற மனவாட்சியில நீ கல்யாணம் பண்ணாம ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா ஓடுறது. அவங்க என்ன பரிசுத்தம் நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன பரிசுத்தம். ஆனா சிபிஎம்ல உள்ள பாஸ்டர்ஸ் இறந்துட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா வானமே என்ன செய்யணும், மந்தாரா இருக்கும், மழை பெய்யும். நீங்க கவனிச்சு பாருங்க, என்ன பெரிய வெயில் அடிச்சாலும் ஒரு சிபிஎம்ல இருக்கிற பெரிய தலைவர்கள் நான் அது வரைக்கும் பார்த்துருக்கிறேன். சென்ட்ரல் பாஸ் அப்படி அவங்க இறக்கும் போது வானமே ஒரு மேகமூட்டமான நிலைமையில லைட் தூரலா இருக்கிற மாதிரியும் நம்முடைய ஆண்டவர் இந்த இயற்கை அவங்களுக்கு சொல்றேன், அந்த தேவனுடைய மகிமை இதன் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துவது. அதுல நம்ம கவனம் பார்க்கணும்.
அப்போ அவங்க பரிசுத்தத்தோட கடந்து போகும்போது அவங்க வந்து கல்யாணம் பண்ணலை. எப்படிப்பட்ட பரிசுத்தத்தில் இருந்தாங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருடைய பரிசுத்தவான்களும் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து எடுக்காமல் இருப்பாங்க. அது ஒரு பெரிய விலையேறப்பட்ட விசுவாசம். இன்னைக்கு வந்து மருந்து எடுக்கிறது தவறு, அந்த அளவுக்கு நம்ம நினைச்சல பழக்க வைக்கப்படலை, நாமளும் பழகலை. மருந்து தேடுறோம், அதை இயேசுவின் ரத்தம் ஜெயமானிச்சு நம்ம வந்து மாற்றிக்கிறோம். ஆனால் சத்தியத்தின் முடி பார்க்கும்போது அது ஒரு விலையேறப்பட்ட விசுவாசம். ஆண்டவரை சார்ந்து இருக்கிற, உயிரோட இருந்தா இருக்கிற, இல்லைன்னா போயிடுச்சாரு. இப்போ அலோபதியில வந்து டாக்டர்ஸ் கைவிட்டுன்னு என்ன பண்றோம், ஆண்டவருடைய கருத்துல லாஸ்ட் எண்ட்ல வந்து ஒப்பு கொடுக்குறோம். அப்போ இது வந்து ஞானம் இல்லாம செய்யாது, உங்களுக்கு ஒரு தேவ திட்டம் இருக்கும் அப்படின்னு இன்னைக்குள்ள சத்தியத்தின்படி பார்த்தீங்கன்னா நாம திசை திருப்பப்பட்டிருக்கோம். ஒருவேளை திசை திருப்பப்பட்ட மாதிரி நான் நினைக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நம்மளுடைய ஆயுசு குறைஞ்சு போகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வந்து இருக்கலாம் அப்படிங்கும்போது அந்த விலையேறப்பட்ட விசுவாசத்தின்படி நம்ம கடந்து போகாது. இது நமக்கு எளிதான ஒரு ஆத்மாவுக்கு ஒரு எளிதான ஒரு பாதையா இருக்குது. ஜெபம் பண்ணி சாப்பிட முடிஞ்சா சாப்பிட முடியாத நினைக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருடைய கருத்துக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு வேயை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். கர்த்தர் வந்து அதை அக்செப்ட் பண்ணுகிற தேவனா இருக்கார். அப்போ சிபிஎம்ல உள்ளவங்க வந்து மருந்து எடுக்க மாட்டாங்க, திருமணமும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்தாபனத்துக்கு தான். எல்லாமே ஸ்தாபனத்துக்கு. ஏஜில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாஸ்டருக்கும் அவங்களுக்குள்ள காரியங்கள் வந்து செய்துக்கலாம். தலைமை ஸ்தாபனத்துக்கு ஒரு அமௌண்ட் அனுப்பணும், ஒரு இதெல்லாம் கட்டணும். அதான் இப்போ எல்லாம் கட்டுறாங்களா கட்டலான்னு தெரியல. இப்போ இருக்கப்படியே ஒரு இடமும் மாற்றுவாங்க. அப்போ இவங்க கஷ்டப்பட்டு வந்து ஒரு சபையை உருவாக்கணும், அவங்களை வேறு இடத்துல போடுறாங்க. அந்த சிஸ்டத்தை மாற்றிடுறாங்க. நீ கஷ்டப்பட்டு கட்டிட்டியா, நீ அங்கேயே இருந்தது, உன் பிள்ளை அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சலுகைகள் என்ன செய்ய ஸ்தாபனம் வந்து கொண்டு, இது ஒரு விதத்தில் நல்லது. ஆனால் சிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும், அவங்க தான் என்ன செய்றாங்க, கக்கூஸ்ல இருந்து எல்லாருக்கும் கீழ்ப்படுகிற வேலையை தான் அவங்க செய்யணும். அதெல்லாம் பார்த்து ஒரு வயசுல தான் என்ன செய்யறாங்கன்னா அவங்கள சென்டர் பாஸ்ட், தலைமை பாஸ்ட், அந்த பாஸ்ட்னு சொல்லி ஒரு தலைமைத்துவத்தை வந்து கொடுக்குறாங்க. அது எப்படி எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க நமக்கு தெரியல. அங்கே எதுவும் விரோதம் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அங்கே இந்த அடிக்கிறது, கொல்றது, கொலை பண்ற காரியங்கள் அது இருக்குது. ஆனால் அவங்களோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து கக்கூஸ் கொண்டு கழுவணும். அடுத்து அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன ட்ரெஸ் தோசை போடணும். இவங்களுக்குரிய காரியங்கள் பார்த்துக்கணும். மருந்து மாத்திரை இருக்கக்கூடாது. சாப்பாடு எல்லாமே அங்கே தான். வெளியில வந்து அவங்க செலவு பண்றாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் பாஸ் இருக்கிறவங்க வெளியிலேருந்து செலவு பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அவங்களோட அமைப்பு வந்து நல்லா, சிஸ்டம் போது இந்த பிளானிங் திட்டமிடல் வந்து நல்லா இருக்கும். ஆனால் அவங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கரைத்திரையற்ற மாசற்ற மனவாட்டி சபைக்கு பங்குள்ளவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டியானவர்கள் பின்னாலே போனவர்கள் பார்க்கும்போது, நான் கல்யாணம் பண்ணல, நான் பரிசுத்தமா இருந்தேன், அதனால ஆண்கள் மட்டும்தான் அந்த மனவாட்டி சபைக்கு போகுது. அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சுறாங்க. இப்படி வர பெண்களும் இருக்கிறாங்க. அப்ப அந்த பெண்கள் நீங்க போக முடியாதுன்னு சொன்னா அந்த பரிசுத்த மனவாட்டி சபைக்கு போக முடியாது, பரம எருசலேம் புதிய எருசலேம் சபைக்கு போக முடியாது, அந்த ஸ்தலத்துக்கு ஆண்கள் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்றத வச்சு சொல்றேன். மற்றபடி எனக்கு வந்து நான் உள்ள வேலை நான் பார்க்கறேன், கேள்விப்பட்ட வரைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தை வந்து வியாக்கியானம் பண்ணும்போது, இல்லை வேதத்தின் கருத்துக்களை சொல்லும்போது, பிரசங்க குறிப்பு எடுக்கும்போது, அவங்கள உள்ள ஒரு தலைவர் எழுதுனது தான் நினைச்சாங்கன்னா அங்கே வந்து புக்கா வெளியிட்டு அதைத்தான் படிக்க வைக்கிறாங்க இல்லையா. அந்த வேதத்தில் என்னென்ன இருக்குது, அதை குறித்து யார் எழுதியிருக்கிறா, அதை எழுதுனது வந்து என்னது, அதை நீங்க படிங்க ஒரு சப்போர்ட் வந்து அங்கே கிடையாது. ஏன்னா அதை எழுதுறவங்க வந்து மருந்து சாப்பிடாம இருந்தாங்களா, மாத்திரை சாப்பிடாம இருந்தாங்களா, இங்கே வந்து பணிபுரிகிற ப்ராசஸ்ங்கிறது அதுக்குரிய தகுதி இருக்குது. அந்த மாதிரி ஒரு காரியம் வந்து கட்டமைப்பு இருக்கு. நீங்க ஆர்சியில் எடுத்துக்கிட்டா அது உருவ வழிபாடுல அடிபட்டு போயிடும். சிஎஸ்ஐ எடுத்தாலுமே அது உருவெல்லாம் சிலுவையெல்லாம் வைக்கிறாங்க, உபதேசியாருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி காரியங்கள் வந்து. ஆனால் அது ஒரு கட்டமைப்பு தான் இருக்குது. இப்போ ஏஜியில் வந்து பார்த்தீங்கன்னா திரியேக தேவனை வந்து ஏற்றுக்குருவாங்க, அதே மாதிரி சிபிஎம்ல திரியேக தேவனை வந்து ஏற்றுக்குறாங்க. இங்கே பாச செலவுகள் சில சுதந்திரம் வந்து கொடுக்குறாங்க. அங்கே வந்து ஸ்தாபன கட்டமைப்பு. ஆனால் இன்னைக்கு உள்ள மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜியோட கட்டமைப்பு தான் என்ன ரொம்ப வேகமாக வந்து பரவுவதற்கு காரியம் வந்து ஒருத்தன் பாஸ்டர் ஆகிட்டு அவங்களை சார்ந்து அவங்க என்ன செஞ்சுக்கலாம், செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக வந்து பரவுகிற காரியம் வந்து. ஜனங்களுக்கு அப்படின்னா மாத்திரை எடுத்துக்கலாம், பூ வச்சுக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம். அவங்க வந்து கர்த்தருக்குள்ள வந்தாங்களா வரலையா, வளர்ந்தாங்களா வரலையா சொல்லி நினைச்சது அவங்க வந்து ஒரு ஸ்கேல் வைக்கிறது கிடையாது. நீ பூ வச்சாலும் பொட்டு வச்சாலும் நீங்கள் ஞானஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டியா, நீ என்ன செய்துக்கலாம், இது கம்யூனியன் திருவிருந்து ஆராதனை என்ன செய்யலாம், பங்கெடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு இருக்கிறதுனால ஜனங்களுக்கு அது ஒரு ஏதுவாக இருக்கு. ஆரம்பத்தில் ஏஜிலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளச்சலை கட்டியிருப்பாங்க, பூ வைக்க இருப்பாங்க, பொட்டு வைப்பாங்க, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்களோ எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை பங்கு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து மேலே இருக்கிற தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லும்போது ஏஜி ஸ்தாபனம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பிரபலம் அடைவதற்கு வளர்க்கிறதுக்கு ஏதுவா. நம்ம ஜனங்கள் வந்து இப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு முதல் மாநாடுன்னு சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பேதுரு, யோவான், அடுத்து யாரு இருக்கா,
இவர் யாக்கோபுங்கிறது வந்து இயேசு கிறிஸ்து கூட பரவாத தம்பி. யாரு? மரியாளுடைய பையன், மூத்த பையன். அவரு எல்லாமே தலைவராக இருக்கும்போது என்ன சொல்றாங்க, இவர் பவுலும் சீலாவும் போய் என்ன செய்யறாங்கன்னா, விருத்த சேதனத்தை பத்தி சொல்லிட்டு புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்குள்ள ஒரு தர்க்கம் வரும்போது யாக்கோபு என்ன சொல்றாரு, ஒரு தலைவராக இருந்து அப்ப அவர் அப்பதான் வந்து அந்த அந்த அவர் வந்து லேட்டா வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் தம்பியா இருக்கிறதுனால அவரை தான் தலைவரை போட்டு அவரை பேர் சொல்ல மாட்டாங்க, கர்த்தருடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி மதிப்பு மரியாதை இருக்கும்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கும்போது தாவீதின் கூடாரத்தை திருமணம் எடுத்து கட்டுவிப்புன்னு சொல்லி இருக்குது இல்லையா. அதனால இந்த ஜனங்கள் புறஜாதி ஜனங்களுக்கு வந்து விருத்த சேனை அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தருக்குள்ள வருகிறதுக்கு சிரமமா இருக்கிறதுனால அவங்க வந்து விருத்த சேனை பண்ண வேண்டிய அந்த கட்டாயத்துக்குள்ள அவங்களை கொண்டு போகாதீங்க. அவங்களுக்கு ஒரு நாலு இது கட்டளை கொடுத்து திட்டமிடுறாங்க. அது கட்டளை கொடுக்கல. என்ன சொல்றாங்கன்னா, ரத்தச்சாதி சாப்பிட வேணாம், நெருக்குண்டு சாப்பிட வேணாம், விருத்த சேனம் சாப்பிட வேணாம், இன்னொரு விஷயம் 4 விஷயத்த சொல்லி இந்த 4 விஷயம் மட்டும் கடைப்பிடிச்சா போதும் அப்படின் போது அவங்க நினைச்சது நம்ம சீஷர்லாம் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடல் கொண்டு வராங்க. அதாவது ஜனங்களுக்கு ஏற்றவாறு இந்த திட்டமிடல் அமைப்பு வந்து வைக்கிறாங்க. அது மாதிரி ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் வந்து எப்படியாலும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், அந்த சத்தியத்தை கேட்கணும், அவங்களை கொண்டு மேலே சேர்க்கணுங்கிற ஃபோக்கஸ் வச்சு இப்போ அவங்க பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் வந்து சரி ஒரு வேகமாக முன்னேறுகிற ஒரு ஸ்தாபனமாக இருக்குது. சர்ச் ஆஃப் காட் அப்படி தான் சொல்கிறாங்க. அது எப்படின்றது ஒரு மீட்டிங் போனேன். இங்கே வந்து பரிசுத்தத்துன்னு போகும்போது பொய்யெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற காரியங்களை நம்ம கொஞ்சம் வலியுறுத்தி பாச சொல்கிறாங்க, மற்ற இடத்துல சொல்கிறாங்க, நம்ம பாச சொல்லுவோம். ஆனால் அன்னைக்கு கூட சத்தியத்தின்படி பார்க்கும்போது பொய் சர்டிஃபிகேட் வந்து வாங்குறது வந்து அந்த யாரோ ஒரு பெரிய பாசி போனாங்க, எல்லாமே செய்து கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு அது ஒரு நெருடலாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியக்காரங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அரிசி கொடுக்குறாங்க, அரிசி. அப்புறம் போக்குவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க, இப்போ போக்குவரத்து செலவுக்குரிய காசு இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அது எந்த விதத்தில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சத்தியம் வந்து எப்படிப்பட்டது என்ன நம்ம டீப்பாக வந்து பார்க்கல. அந்த சிபிஎம் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து தெரியும். நம்ம ஏஜில் இருக்கனா ஏஜியோட ஒரு சத்தியம் வந்து நமக்கு தெரியும். இப்போ நிறையா இருக்குது. இப்போ நம்ம பொதுவாக பார்க்கும்போது 7th டே இந்த யோகா சாட்சியெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டதுனால அந்த சத்தியங்கள் நமக்கு வந்து தெரியும். இன்னும் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அப்போ கர்த்தர் வந்து ஒரு கட்டமைப்பை வச்சிருக்கிறாரு அப்படின்னா மாரநாதா அப்படிங்கிறது இந்த சர்ச் ஆஃப் காட்லேருந்து பிரிஞ்சு வந்தது மாரநாதா வந்துச்சு. இப்போ நம்மளே வச்சுக்கோங்க, நம்ம இதில் ஏஜில் இருக்கிறேன், இப்போ கர்த்தர் சொல்லிட்டு நம்ம வெளியில் வரோம். அப்போ நம்ம என்ன செஞ்சுப்போம், கிங் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துமாக்கள் வந்து இந்த டைத்து கொடுக்குறவங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வீட்டுக்கு போயிது. இப்போ நமக்கு இந்த சார்ஜிங் செய்யணும் இல்லையா, போய் அவங்கள வந்து கவர் பண்ணி வெளியில் போகும்போது ஒரு 10 குடும்பத்தை சரி எடுத்துக்கிட்டு போயிடும். மாடக்குளம் அவர் மாரநாதாவில் இருந்தார், மாரநாதா ஃபேமிலியத்தை இவர் வந்து பிரித்து கொண்டு போகும். அதை தவிர ஆனால் கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து சர்ச்சில் வந்து ஆத்துமாக்கள் பெருகி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சத்தியம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த லாஸ்ட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியில் சாகும்போது நீங்கள் என்ன நிலைமையில் இருப்பீங்கன்னு தெரியாது. அதனால இருக்க வரைக்கும் நீங்கள் அனுபவிச்சுக்கணும். அந்த எண்டு வந்து தவறு. இப்போ எப்படி சிபிஎம் எண்டு தவறோ அது மாதிரி மாடக்குளத்துடைய எண்டு வந்து தவறு. ஜஸ்ட் நான் சொல்கிறேன், நான் நரகத்துக்கு போனால் இயேசு நரகத்தில் வருவார், அந்த எண்டு வந்து தவறு. இவன் ஜான் ஜெபராஜ் என்ன சொல்கிறேன், அவன் வந்து எதுவும் சொல்லலை, பட் ஆனால் அவருடைய வாழ்க்கை வந்து சரி கிடையாது. இப்படித்தான் நம்ம வந்து நியாயம் தீர்க்கலை. அதை பார்த்துட்டு நாம் வந்து கரெக்டான பாதையில் போகிறதுக்கு நம்ம நிதானிக்கிறோம். நிதானிக்கும் போது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளே தாக்காதவர், நம்ம சுற்றி இருக்கிறவங்க தாக்காதவர் நம்ம வந்து பார்த்து கொள்கிறோம். இவங்க வந்து நம்ம நியாயம் தீர்க்கலை, இவர்களை பார்த்து நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம். அது மாதிரி அந்த பையன் வந்து என்ன செய்யறாங்கன்னா சில விஷயங்களை எடுத்து வெளியில் வந்து போடுறேன். சின்ன ரீல்ஸ் வரும். இப்போ ஒரு சுந்தரிங்கிற வந்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, நீ எனக்கு 1 பவுன் கொடுத்தா அங்கே 100 பவுன் வரும். அந்த மாதிரி வந்து சொல்லும்போது, காணிக்கை சொல்லும்போது அந்த காரியங்களை வந்து எடுத்து சொல்லுகிற ஒரு ஆட்களும் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து வந்து போடுறது நல்லது தான். எடுத்து வந்து போடும்போது உங்க நேரம் டைம் இருக்கும். நம்மளும் முதல்ல போட்டுக்கிட்டே இருந்தால் இப்போ நேரம் இல்லாதனால என்ன செய்யணும், வந்து எடுத்து போடுறதில்லை. அப்போ எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு உலகமாக இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை கவனிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு போது அவர் ஒரு திட்டத்தை சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திட்டத்தை சொல்லி இதை நீங்கள் நிறைவேற்ற அப்படி போகுது. உங்களுக்கு ஏற்றவாறு திருப்பும் போது அங்கே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிற தேவனாக இருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், பட் ஆனால் சாப்பிடுகிற விஷயத்துல தவறிட்டேன். அதையும் நம்ம பார்த்துக்கணும். சாதாரண ஒரு சாப்பிட்றதானே அப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ எதுக்காக சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு அப்படின்னு பார்க்கும்போது இவன் எங்கே வரேன், பெத்தேலுக்குள்ள வர்றேன், இதெல்லாம் நம்ம கவனிக்கணும்.
இப்போ பெத்தேலுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க பார்க்கும்போது யார் இவர் நிறைய பேர் அனுப்புகிறாரு. யார் வர யோனா வரேன், அசீரியாவுக்கு போகிறேன், அவன் சாப்பிட்டான்னு வேதத்தில் சொல்லப்படலை. இப்போ இன்னொரு தடவை இருக்கிற ஆமோஸு மீக அப்படிப்பட்டவங்களாம் சொன்னால் அடுத்த இஸ்ரேலுக்கு வந்து தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனாங்களா அப்படிங்கிறது நமக்கு வேதத்தை பார்த்தோம்னா யோனா வந்து போகிறோம், அசீரியா நாட்டுக்கு வந்து போகிறோம். அசீரியா நாட்டுக்கு போகிறேன். அசீரியா நாட்டுக்கு போகும்போது சாப்பிடாத நம்மகிட்ட வந்து வேதத்தில் பதிவு பண்ணலாம். ஏன்னா 3 நாள் அங்கே ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. சரியா? அப்ப இவன் அந்த 3 நாள்ல ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அந்த 3 நாளைக்குள்ள வந்து எல்லா காரியத்தையும் முடிச்ச மாதிரி நமக்கு அந்த யோனாவின் புஸ்தகம் வந்து நமக்கு வந்து ஒரு கட்டமைப்பு வந்து நமக்கு வந்து ஃப்ரேம் சொல்லுவாங்க, ஃப்ரேம் போட்டு காமிக்குது. அதனால ஒரு வேளை சாப்பிடாம இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த இடத்துல வந்து இவனுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாரு, குறிப்பிட்டு என்ன வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நீ சாப்பிடாம என்ன செஞ்சிரு, திரும்பி வந்துடணும் அப்படிங்கிறார். அப்ப அவன் இருந்த இடம் வந்து எங்கே இருந்திருக்கணும்? யூதாவில என்ன இருக்குது, விக்கிரக வழிபாடு தான் இருந்திருக்கு. இஸ்ரவேலையும் விக்கிரக வழிபாடு தான் இருந்திருக்கு. அப்ப இவன் எதுலயும் உள்ள தீட்டுப்படாம இருக்கணுங்கிறதுக்காக சிலர் கத்தர் வந்து சாப்பிடாம நீ திரும்பி வந்துரு அப்படின்னு. அப்ப இதுல நாம கத்துக்கிற வேண்டியது என்ன அப்படிங்கும்போது, நம்முடைய சொந்த பந்தம் என்ன சொல்ற சில நேரங்கள் என்ன செய்யறோம், போய்த்தான் வர வேண்டியிருக்கு. அப்போ பார்க்கும்போது நம்ம ஒரு செத்த வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யறாங்க, முதல் நாள் வந்து நமக்கு சாப்பிட கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. நம்ம இங்கே இருக்கும்போது என்ன செய்வாங்க, அடுத்து வந்து நான் அந்த வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன், நான் இந்த வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி உள்ள காலங்களில் வந்து சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களும் வந்து விலகி இருக்கணும். இன்னைக்கு என்ன செஞ்சோம், ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்காரு அப்படிங்கிற காரியங்கள் இருக்கு. அப்போ அந்த நாட்களை வந்து எதுக்காக சாப்பிட வராமல் போயிட்டு சாப்பிடாம வர சொன்னார் அப்படிங்கும்போது, இந்த சாப்பாட்டு விஷயத்துல நீ தீட்டுப்பட்டுருவ அப்படிங்கிறதுக்காக செய்றாரு. அந்த காரியத்துல வந்து அவர் வந்து சொல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கிழவனான தீர்க்கதரிசி ஆயத்தம் பண்ணின சாப்பாட்டுல எந்த இதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஆனா சாப்பிட்டது யாருக்கிட்ட சாப்பிட்றோன்றதே அதுல கர்த்தர் வந்து சொல்றாரு. யாருக்கிட்ட சாப்பிட, ஆண்டவருடைய மதிக்காத ஒரு நபருடைய சாப்பாடை நாம சாப்பிட்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்காத ஒரு நபருடைய சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, நம்மளை எதிர்பார்க்கிற தேவன். நம்மளை பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துற அதே அளவுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிற பயப்படுகிற மனுஷனா இருக்க விரும்புகிற தேவன். என்னை பயன்படுத்திட்டு என்னை சந்தோஷப்படுகிறத காட்டிலும் பயன்படுத்துகிறது நல்லது. ஆனால் பயன்படுத்தும் போது என்னை எதற்காக பயன்படுத்துகிறார், எந்த விஷயத்துல பயன்படுத்துகிறார், எந்த விஷயத்துல அவருடைய வார்த்தை கேட்கணும், எந்த விஷயத்துல நான் வந்து அவருக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய லெவலில் நான் தீர்க்கதரிசியா இருக்கிறேன், ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் ஒரு பெரிய சர்ச்சில் வந்து நான் தீர்க்கதரிசியா சொல்லும்போது ஆண்டவர் அந்த வாசலில் திறந்து கொடுக்குற தேவனா இருக்கிறார். அப்படி திறந்து கொடுக்கும் போது அந்த இடத்துல போகும்போது, நீ அங்கே சாப்பிடாத, நான் சாப்பிடாம தான் இருந்தேன். இந்த நாட்கள் வந்து அங்கே சாப்பிட வேண்டியது இல்லை, நான் வெளியில சாப்பிடுவேன். அந்த நாட்களை வந்து அப்படி இருந்தாலுமே என்ன செய்யணும், நான் சாப்பிடாம இருக்கேன், சாப்பிடாமத்தே வரணும். அந்த இதை நம்ம வந்து கத்துக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த பேச்சுக்கு நம்ம மறு பேச்சு கிடையாது. இதுல இருந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கலாமா, இதை யூஸ் பண்ணிக்கலாமா, அது யாரு கேட்பா, ஆண்டவரை நான் இப்படி யூஸ் பண்ண கிதியோன்னு கேட்பேன். தண்ணி எடுத்து புழிஞ்சுட்டு அப்ப தண்ணி எடுத்து வெளியே விட்டப்ப இந்த காரியங்களை செய்யறது அது அந்த அவனை கொண்டு அந்த திட்டம் நிறைவேறுகிறதுக்கு அவனை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிற, பயந்து சுவாம இருக்கிறதுனால அவரு சரி எல்லாத்துக்கும் செய்யாரு. அவனுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வாய்ப்பை கட்டளையிடுகிறது தேவனா இருக்கு. அதையே நாம பின்பற்ற கூடாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போக பயப்படுறேன். அப்ப அங்கே ஒரு சொப்பனத்தை காமிக்கிறாரு, ஒரு அப்பமானது செய்து உருண்டு வரும் நிறைய காரியங்கள் சொல்லி அந்த இடத்துல அவன் தேவ திட்டம் செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அப்போ கிதியோனுடைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லும் போது அவன் சொல்ற மாதிரி செய்யும் போது அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானா அந்த இடத்துல வந்து பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது இவனுக்கு ஒண்ணு அவ்வளவு ஒண்ணு பெரிய கட்டளை கிடையாது. என்ன கட்டளை இல்லை, நீ போற இடத்துல என்ன செய்யுது, நீ சாப்பிடாம செஞ்சது வீட்டுக்கு வந்தது எளிதான ஒரு கட்டளை. அப்ப இவன் பசிக்கு என்ன செய்யறான், அடிமையாகி உள்ள ஒரு மனுஷனா இருக்கிற. அப்ப பசிக்கு அடிமையா இருக்கும்போது நீதிபதி என்ன சொல்லும், நீ போஜன பிரியனாயிராக, இப்போ வந்து தொண்டை முனையில் என்ன செய்ய கத்தியை. அப்ப நமக்கு கர்த்தர் கொடுக்குற காரியம் என்ன, எந்த இடத்துல சாப்பாட்டு பிரியனா நம்ம செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நிறையவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட அதாவது நம்ம செய்ய முடியாது, சாப்பிட்டு அனுபவிக்கணும், அது நமக்கு நல்லது, ஆண்டவருக்கு நல்லது நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எடுத்து உபயோகத்தால அவன் சரி நமக்கு இத்தனை நாளா நமக்கு நல்லது செஞ்சேன், இல்லை நல்லது செய்த சார், நல்லதுன்னா என்னோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதான், இந்த விஷயத்துல கீழ்ப்படுகிறதுனால அவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டு விடுகிற தேவனில்லை. அவர் சொன்ன செய்யணும், செய்யணும். இதுதான் எங்க நிறைவேறுது, ஆதாம் ஏவாள் கிட்ட நிறைவேறுது. என்ன சொல்லுவான், ஆதாம் தெரியாம பண்ணிட்டான்,
அவனை போய் தோட்டத்தை விட்டு விரட்டி இருக்கலாமா? அவர் என்ன சொல்ற, கட்டளை இடுகிற தேவன், ஆர்டர். இங்க வந்து ஆர்டர் சொல்லலை. என்ன சொல்றாரு, நீ போயிட்டு சாப்பிடாம திரும்பி வாங்க, நான் கட்டளை கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டார். ஆனா அங்கே ஆர்டர் கொடுக்குறாரு. என்ன ஃபர்ஸ்ட் ஆர்டர் அது கட்டளை. அப்போ கட்டளை கொடுக்கும்போது என்ன செய்றாரு, அவனை சொல்றாரு, வெளியில நான் உருவாக்கின மனுஷன் தான், இதுல இருந்து அவன் என்ன செய்ய முடியாது, அவனை எப்படி வெளியில அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவன் சில இறக்கம் பாராட்டுறான். திட்டமே கொலாப்ஸ் ஆகுது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது திட்டமே கொலாப்ஸ் ஆகுது. திட்டத்தை கத்த மறுபரிசீலனைப்படுத்தி மறுபடியும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யாரை கொண்டாலும் நிறைவேற்றுகிற தேவன். அதே நேரத்தில் வந்து அவருக்கு திட்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணுகிற மனுஷனுக்கு விரோதம் என்ன வரும், சிங்கம் வரும். அவருடைய பிரசன்னத்தையும் ஆளுகை விட்டு வெளியே தள்ளப்படுகிற ஒரு நிலைமை இருக்கு. அதனால அவர் என்ன சொல்ல வர்றாரு பார்க்கும்போது, தீர்க்கதரிசிக்கு எப்படிப்பட்ட போது, ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு வழி தப்பி போகக்கூடிய ஒரு மனுஷனை திருப்பதற்கு தாண்டா அவனை நான் வச்சிருக்கிறேன். ரைட்டா, உன்னுடைய சொந்த சௌகரியத்துக்கு நான் என்ன செய்யலை, நான் வச்சுக்கிறல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பார்க்குறோம். கிழவனான தீர்க்கதரிசி சாப்பாடு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவனோட சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் அவனை என்ன செய்யலை, அந்த இடத்துக்கு பெத்தேலுக்கு நான் உன்னை வர சொல்லலை. அப்போ அப்படி விரோதமாக வரும்போது சிலர் அவர்கள் வந்து தயவு தாட்சியம் என்று சந்திக்கிற தண்டிக்கிற தேவன். இதை நம்ம எப்பவுமே கவனமா வச்சுக்கணும். சரி, நம்ம கத்தை பார்த்துட்டாரு, நம்ம அதை வெளியில் எடுத்தாரு, இந்த விஷயத்துல நம்ம தவறிட்டோம் அப்படிங்கும்போது எந்த விஷயத்தில் தவறணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம தவறணும். அப்ப இந்த இடத்துல தீர்க்கதரிசி அப்படிங்கும்போது நம்ம வேதத்தை எடுத்து கற்றுக் கொடுக்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, கள்ளப்போதகமாக, பணத்துக்கு ஆதாயமாக, நகைக்கு ஆதாயமாக, என்னுடைய சுயநலத்துக்கு ஆதாயமாக மாற்றும் போது இப்படிப்பட்ட தண்டனையை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். இதை நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். ஏசாயா 14:11 படிச்சுட்டு நினைக்கிறேன். எசேக்கியேல் 14:11 படிச்சுட்டீங்களா? படிச்சுட்டோம் நினைக்கிறேன். எசேக்கியேல் 14:13 வாசிங்க. 13:14. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே என்று பாவம் செய்தார். நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதன் அப்பம் என்னும் ஆதரவு குறை முடித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இல்லாதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது வந்து நம்ம ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு வசனம் எரேமியா, எசேக்கியேல், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 காரியம் இருக்கும். பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா துஷ்ட மிருகத்தை வந்து சேர்க்கிறாங்க. துஷ்ட மிருகம் போது அடிச்சு போட, எந்த துஷ்டம் வந்து நான் அடிச்சு போட. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கும். பஞ்சம் இருக்கும், கொள்ளை நோய் இருக்கும், வேற என்ன இருக்கும், பட்டயம் இருக்கும். ஒரு ஆண்டவருடைய நியாயத்திற்கு ஒரு சொல்லு பார்த்த கேட்காத போது என்ன செய்வார்னா, இந்த 3 மேய்ப்பரை பற்றி படிச்சுக்கலாம். அந்த 3 மேய்ப்பர் யார் அப்படிங்கும்போது விஜய், இங்கே இருக்கிற பெஞ்சமின் பாஸ்டர், அப்படின்னு ஒரு யார், தீர்க்கதரிசி, என்னைய வச்சுக்கோங்க. இதை வந்து 3ஆ பிரிவு. அது 3 மேய்ப்பர். ஒரு இதுக்கு வந்து 3 மேய்ப்பர். அதப்போ இந்த விஜய் வந்து என்ன நினைக்கிறேன், நமக்கு வந்து ரசிகர்கள் ஆதரவு இருக்குது, ஃபுல் ஃபோக்கஸ் நமக்கு கையில் இருக்கிறனால நான் வந்து ஆட்சி செய்கிறேன். அந்த வசனம் என்ன சொல்லுது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் சிறையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, புழுதியில் இருக்கிறவனை சிலர் கோபுரத்தில் உயர்த்துகிற தேவன் தான் வேத வசனம் வந்து சொல்லுது. அப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அது யாராக இருந்தாலும், இப்போ வந்து விஜய் இருக்காலும் விஜய் குறித்து பேசுகிறேன், யாராக இருந்தாலும், ஸ்டாலினாக இருந்தாலும், அதுக்கு முன்னாடி யார் இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும், ஜெயலலிதா இருந்தாலும், கலைஞர் இருந்தாலும், யார் இருந்தாலும், அண்ணா இருந்தாலும், காமராஜர் இருந்தாலும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடையாது, நியாய தீர்ப்பு வந்து கிடையாது. அவங்க வந்து யார் இப்போ விஜய் இருக்காருன்னா அவனுக்கு எப்படி வந்து பைபிள் தெரியுமா, பைபிள் படித்தானா படிக்கல, அவன் வந்து கிறிஸ்டினா கூட அவனுக்கு தேவனுடைய சத்தியம் தெரியுமா அப்படின்னு பார்க்கும்போது பாபிலோன் நேபுகாத் நேச்சார சொல்றார், என்னுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ என்னுடைய ஊழியக்காரன் சொல்லும்போது அவங்ககிட்ட பேசினாரா பேசலையான்றது வேதத்துல பதிவு பண்ணப்படலை. ஆனா அவன் செய்ய வேண்டிய காரியம் என்னது, அங்க போய் எருசலேம்ல போய் என்ன செய்யணும், இந்த மக்களை சிறப்பிடிச்சு நீ என்ன செய்யணும், உன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வரணும். ஒரு 70 வருஷம் நீ என் ஜனங்கள் வந்து உன்னுடைய நாட்டுக்கு இருப்பாங்க. அப்போ அவங்களை நினைச்சு கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. என்ன டச் பண்ணக்கூடாது, நீ பட்டயத்தாலையோ இல்லை நீ என்ன செய்யணும், அழிக்கிறதோ இடிக்கிறதோ, எருசலேம் ஆலயத்தை இடிக்கிறதோ, ஜனங்களை வெட்டி போடுற காரியங்களை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அவனுடைய வேலை என்னது,
போய் ஜனங்களை சிறப்பிடிச்சிட்டு வந்து 70 வருஷம் நாட்டில் வச்சுக்கணும். அங்கே வந்து சிலர் வந்து கஷ்டப்படுத்தலாம். ஆனால் இங்கே வந்து எப்படின்னு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர்கிட்ட அவங்ககிட்ட அவர் பேசினாரா பேசலையான்னு சொல்ல என்ன சரியில்லை, வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் ஒரு சில இடங்கள் என்ன சொல்லுவார், அவனுக்கு என்ன உண்டு அந்த இருக்குது இதுலேயே அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் உண்டு, என்னுடைய பனிஷ்மெண்ட் உண்டு. அவனுடைய வேலைக்காரன் என்ன செஞ்சுருக்கணும், என் ஜனங்கள் என்ன செஞ்சுன்னா 70 வருஷம் இருந்துச்சுன்னா அங்கே மட்டும் தான் வச்சுருக்கணும். ஆனால் அதையும் மீறி என்ன பண்ண என்னுடைய ஜனங்களை கொண்டு போட்டால் என்னுடைய எருசலேம் ஆலயத்தை செஞ்சேன் அவை வந்து இடிச்சு போட்டதுனால அவனுக்கு என்ன இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது அப்படின்னு லாஸ்ட் எண்ணில் எரேமியா வந்து எழுதி இந்த கடலுக்குள்ளே ஒட்டி போடுறானா போடலையா, கடைசியில் இருந்து இது பாபிலோனுடைய நியாய தீர்ப்புன்னு எழுதிட்டு என்ன செய்வேன், எரேமியா என்ன செய்வேன், கடலுக்குள்ளே வந்து தூக்கி போடுவேன். அந்த வந்து அந்த இடத்த பார்த்துரும். எடுங்க. எசேக்கியேல் இருக்கு, எரேமியாவில். எரேமியா 50 50 வந்து 11 வாசிங்க. எரேமியா 50 11. என் சுதந்திரத்தை கொள்ளையிட்ட நீங்கள் சந்தோஷப்படுகிறேன், கலியுறுகிறேன். உண்மைக்கு கொடுத்த கடாயை கொடுத்து வலிய உட்காரம் போடுகிறீர்களே. ஆமா, இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கும்போது எரேமியா வந்து என்ன சொல்லுவாருன்னா, அந்த சிதேக்கியா ராஜா போகும்போது ஒரு நிருபம் எழுதி அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிருபம் எழுதி என்ன செய்கிறாங்கன்னா, நீ கொண்டு போய் அந்த பாபிலோன் நேபுகாத் நேச்சார்ட்ட வந்து நீ கொடுத்துரு, 70 வருஷம் ஜனங்கள் வந்து அங்கே இருப்பாங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, கர்த்தர் வந்து அவங்கள வந்து நாட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுவார் அப்படின்ட்டு எழுதி கொடுப்பான் அந்த சம்பவம். அப்போது ஆண்டவர் வந்து ஒருத்தரை வந்து தண்டிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பார்க்குறோம், அந்த இடத்துல பார்க்கும்போது பாபிலோன் நேபுகாத் நேச்சார் என்ன செய்திருக்கணும், ஆண்டவர் வந்து நீ போய் அங்கே போய் படையெடுக்கக்கூடிய ஒரு வழி வகையை கர்த்தர் செஞ்சிருக்கிறாங்க. தானியேல் காலத்தில் அவனுக்கு சொப்பனம் வந்து என்ன சொல்கிறாரு,
பெருமையினால என்ன செய்வேன், ஒரு குறிப்பிட்ட வருஷம் நீ விலங்கா மாறுவ அப்படின்னு. அப்ப எல்லாமே நமக்கு வேதத்துல வந்து இல்லை. ஆனா வேதத்தின் பின்னணியத்துல நம்ம வந்து ஆண்டவருக்கு விரோதமா நம்ம சிந்திக்காம பார்க்கும்போது, ஒரு மனுஷனை அனுப்பும் போது நீ இந்த விதத்துல மட்டும் அவன்கிட்ட என்ன செய்ய, நீ பேசு, அதை மட்டும் தான் சொல்லியிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இப்போ எப்படின்னா, இதை விட்டுட்டு நம்ம வந்து விஜய்கிட்ட போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் வந்து இப்போ இன்னைக்கு முதல்வராக இருக்கிறேன். முதல்வராக இருக்கும்போது அவனுடைய பவர் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, யாரை வேணாலும் தண்டிக்கலாம் அவனுடைய பவர். ஆனா இன்னைக்கு வந்து அவனுடைய பவர் எங்க போகுது, தன்னை பற்றி விமர்சிக்கிறவர்கள் எல்லாருக்குமே தண்டனை. இவன் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா தண்டிக்க முடியாது. ஆனா அவனை குத்து விசாரிக்கும் போது அவனுக்கு விரோதமா வந்து ஒருத்தர் பேசினா அவனை என்ன செய்யறான், ஜெயில தூக்கி உள்ள போடுறான். இதுதான் தேவனுக்கு விரோதமானது. உன்னுடைய பவர் என்ன, போலீஸ் கையில இருக்குது. போலீஸ் கையில இருக்கும்போது பாலியல் வன்கொடுமை, கொள்ளக்காரன், கொலகாரன், ரவிடிசம் இதைதான் அவன் ஒழிக்க பவர் யூஸ் பண்ண முடியல. தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு போய் என்னை பத்தி பேசினேன் அப்படின்னு சொல்லி யாரை கொண்டு உள்ள போட்டேன், மார்க்கண்டேயனை கொண்டு உள்ள போட்டேன். அது வந்து தவறு. ஏன்னா நான் ஒரு முதல்வராக இருக்கும்போது அவங்கள பற்றி விமர்சித்தால் என்ன செய்யலாம், அவங்கள வந்து தண்டனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம்னா, இங்கே ஒரு கிளர்ச்சி உண்டாகும், இந்த நாடு வந்து ஒரு கொந்தளிப்பு உண்டாகும், அப்போ தலைவரை மாற்றுகிறதுக்கு ஏற்ப ஒரு அபாயம் உண்டாகும்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா, அதில் ஒரு சட்ட உட்பிரிவு இருக்கிறனால அவனை அரெஸ்ட் பண்ண முடியும். சரியா, உட்பிரிவு இருக்கிறதுனால அப்போ அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படிங்கும்போது இங்கே என்ன நமக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்கன்னா, முதல்ல முந்தி என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ தலைமை சரியில்லை, ஆட்சி சரியில்லும் போது எந்த நேரமும் ஆட்சியை வந்து கலைக்கலாங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்படி கலைக்கும் போது ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் 5 வருஷம் அவங்களால இருக்க முடியாதனால இந்த கலைஞர் காலத்துலேயும் நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லை ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டு 5 வருஷம் அவங்க இருந்தாங்க, ஒரு சட்டத்தை வந்து ஏற்றிருப்பார். இது வந்து அரசியல் படிப்படியாக வந்து நிறைவேறணும். அது எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஆனால் எந்த காலத்தில் நிறைவேறினதில்லை. ஆனால் அது சொன்ன ஞாபகங்கள் எனக்கு இருக்குது. என்னன்னா, ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்துடுறான். அப்போ 2.5 வருஷத்துல வந்து இப்போ எம்ஜிஆர் ஆட்சி கலந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஜெயலலிதா பீரியட்ல ஆட்சி கலந்துச்சு, கலைஞர் பீரியட்ல ஆட்சி கலந்துருந்தாலும் அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு ஆட்சிக்கு வந்துட்டா 5 வருஷம் கழிச்சு தான் அவங்க ஆட்சியை கலைக்க முடியுங்கிறது சட்டம் கொண்டு வரும்போது அதை யாருமே இப்போ வந்து டச் பண்ணால் அது அப்படியே தான் இருக்குது. நல்ல விஷயம். அப்போ இப்போ விஜயை பற்றி மார்க்கண்டேயன் என்ன பேசினாரு, நான் வந்து எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் சொன்னது தவறுனாலும் என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம், யாராவது ஒரு அறிக்கை விட்டு இனிமேல் அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவனுடைய பார்வைக்கு அது தவறுன்னு தெரியாது அப்படின்னு பார்க்கும்போது, சட்டத்திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருடைய விமர்சனத்தையும் ஒரு தலைவராக இருக்கிறவன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இப்போ இன்னைக்கு நான் வந்து இப்போ ஸ்ரீபன் ஜெயக்குமார் வந்து இப்படி சொல்லிட்டாண்டா எனக்கு கொஞ்சம் சொல்லிவை அப்படின்னு சொல்லும்போது, நான் டைரெக்டாக பேசும்போது வாக்குவாதம் ஒரு கசப்பு இருக்கும். இந்த பாடத்தினுடைய இது வரும், பின்னாடி நம்ம ஒரு ஜபத்துக்கோ போய் வர்றதுக்கு என்ன செய்யும், ஒரு தடை ஏற்படும். அப்படிங்கிறத செய்த தவறுகளை நம்ம சுட்டி காட்டணும். அதே நேரத்தில் எப்படி இருக்கணும், விவேகமாக செயல்படும். அப்போ இவன் அந்த பழைய காலங்களில் வந்து விமர்சித்தாங்களா அப்படின்னு பார்க்க, இந்த காரியங்கள் நடந்துச்சா நடக்கலைன்றது நமக்கு வந்து ஞாபகம் இல்லை எனக்கு. அதனால இந்த நாட்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட காரியம் செய்யறது தவறு. அப்போ இந்த பவரை எப்படி தவறாக யூஸ் பண்ண கூடாது. இவன் வந்து பைபிளை படிக்காட்டியும் ஒரு தலைவராக இருக்கும்போது தன்னுடைய பவர் என்ன செய்யக்கூடாது, தவறா யூஸ் பண்ணக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா, திரிஷாவை என்ன செய்யறப்ப கான்வாயில கூட்டிட்டு வந்து இந்த அஜித்தோடைய அம்மா வீட்டுக்கு வந்ததை வந்து காமிச்சாங்க. கொஞ்ச நேரம் வந்து அது ஃபுல்லாக வந்து காமிக்கல. இதுவும் வந்து தவறு. ஏன்னா சொந்த கவர்மெண்ட் காரியத்தை என்ன செய்யக்கூடாது, சொந்தத்துக்கு யூஸ் பண்ண கூடாது. அதே அப்படியே மனைவியை மனைவியை கூட்டிட்டு வந்தால் கூட ஜம்மு வந்து ஏற்றுக்கிறோம், சட்டம் வந்து ஏற்றுக்கிறோம். இந்த காரியங்களை வந்து இப்போ நம்ம எடுத்து சொன்னால் நம்மளை போய் பிடிச்சி என்ன செஞ்சுருவாங்க, உள்ளே போட்டுருவாங்க. தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு யார் என்ன செய்யறது சொல்றது கிடையாது. அப்போ ஆண்டவர் இப்போ விஜய் ஏற்படுத்தின மாதிரி அன்னைக்கு உள்ள அந்த சட்டத்திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா சில தர்மம் போது மனு தர்மம் இல்லை, சண்டையிடும் போது தர்மம்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ராஜாக்கள் மத்தியில் ஒரு திட்டத்தை வந்து வகுத்து வச்சிருப்பாங்க. என்னன்னா, ராஜா வந்து என்ன செய்யணும், நெஞ்சுக்கு நேரம் தான் வீட்டில் வச்சு குத்தணும். நிறைய ராஜாக்களுக்கு பின் முழுகும் போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க, என்ன சொல்றேன், சவுல் என்னை பின்னாடி குத்திட்டு போயிட்டான்னா நீ உருவி எடுத்துடு, அது வந்து கோலத்தனை, அப்புறம் சந்துக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி காரியங்கள் அது வந்து எதிர்வான விதமாக சந்துக்குள்ளே சொல்கிறாங்க. அப்போ சண்டை போடும்போது இவர் ராஜாவை யாரை கொள்ளணும், நீ நெஞ்சுக்கு நேரம் நீ செய்யணும், கொல்லணும், கொல்லணும். அப்படிலாம் ஒரு தர்மம் வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து பேசி வச்சுருப்பாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வேதத்தை படிக்கலைனாலும் என்ன இருக்குது, பொசிஷன்ல இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாமல் உன்னுடைய சுயத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி
பொதுவாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இப்போ அவனை வந்து என் ஊழியக்காரன் பாபிலோன் நேபுகாத்நேச்சார் வந்து சண்டைக்கு போறாரு அப்படிங்கும்போது அந்த நியதிகளை என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களே என்ன பேசி வச்சிருப்பாங்க. எப்படி வச்சிருப்பாங்க, சண்டைக்கு போகும்போது எதுக்கு போனா போனீங்கன்னா சண்டை போட்டுன்னு என்ன செய்யும், ஜனங்களை பிடிச்சி கொஞ்சம் ஒரு நாட்டில் வச்சுக்கோ. இதுதான் ஒரு சண்டையுடைய ஃப்ரேம், ஒரு கட்டமைப்பு. ஆனால் இவன் என்ன செய்யற எல்லாத்தையும் வந்து நொறுக்குறேன். ஆனால் இது எப்போ நடக்குது, ஷீஹேம்ல யார் செய்யறா, யாக்கோபுடைய பசங்க சிமியோன் லேவி என்ன செய்யறாங்க, செய்யறதை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, ஒரு ஒத்தையா இருக்கிறேன், சின்ன சின்ன ஒரு குடும்பமாக தான் இருக்கிறேன், நீ இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை இப்போ இன்னைக்கு எல்லா உலகமும் கடைப்பிடிக்கும். அன்னைக்கு பாபிலோன் ராஜா நேபுகாத் செய்தது அவன் மட்டும் பண்ணானா, அசீரியா பண்ண, பாபிலோன் ராஜா பண்ற, எல்லாருக்குமே தண்டனை கொடுக்குறாரு. அந்த பாபிலோன் ராஜாட்டப்படி வாசித்த மாதிரி ஜனத்துக்கு விரோதமான செஞ்சா நீ காரியங்கள் நடப்பிச்சதுனால உனக்கும் தண்டனை உண்டுன்னு சொல்லி இதை எழுதி என்ன செய்யறாருன்னா கடலுக்குள்ள வந்து போட்டுறாரு. போடும்போது என்ன சொல்றாங்க, ஏன்னா எல்லாம் சொல்றாங்க பார்க்கும்போது இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு வந்து இன்னொரு பேர் சொல்லி அவங்க வந்து இதுல பதிவு பண்ணியிருப்பாங்க, மறந்து போச்சு எனக்கு. அந்த பேரை வச்சு வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அந்த ராஜாவுக்கு பயந்து அவனுக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வச்சு தான் அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருப்பாங்க, நமக்கு எதிராக வந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். மறந்து போச்சு, அது என்ன பேருன்னு எனக்கு தெரியல. அது வந்து பாபிலோன் நேபுகாத்நேச்சாரை குறித்த ஒரு பேர். இப்படி வந்து கர்த்தர் வந்து அந்த நியதிகளை வந்து ஆட்டோமேட்டிக்கா மனுஷனுடைய சிந்தையிலேயே பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ அதற்கு விரோதமா வரும்போது அவனுக்கு ஒரு விஜய்க்கு ஒரு நியாய தீர்ப்பு, எப்படி வந்து நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டோ அதே மாதிரி யாருக்கு உண்டு, அவன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, இந்த உலகத்திலே உண்டு. ஆண்டவருடைய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புனால என்ன இருக்குது, நியாய தீர்ப்பு உண்டு. அதனால நம்ம என்ன சொல்றாரு, நீ வந்து என்ன சொல்ற, பூமியில் இருக்கிற, நான் வானத்துல இருக்கிறேன், உன்னுடைய வார்த்தை பதறி சொல்லக்கூடாது. எடுங்க பிரசங்கில இல்ல இருக்கு, பதறி சொல்லக்கூடாது இருக்கு, பிரசங்கில தான் வரும். நான் மேல இருக்கேன், நீ கீழே இருக்கிற. அஞ்சு ரெண்டு வாசிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் வாயினால் பேசாமல் மனம் பகுதி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், ஆதலால் நீ வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கலாம். பதறி என்ன சொல்ல, பதறி சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு கர்த்தர் வந்து ஞாபகம். எப்படி பதறி சொல்லுவான், ஆமா டென்ஷன் எப்போ சொல்லுவோம், ஆமா நம்ம பாதிக்கும் போது எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்க்காம டக்குன்னு சொல்றோம், நான் நல்லா தானே இருக்கேன், இந்த மனுஷன் இந்த இதுக்கு கர்த்தர் கணக்கு கேட்பாராக, அதுவே பதறி சொல்ற வார்த்தை. கர்த்தர் பார்த்துக்கிறாரு, நான் தப்பு பண்ணல, அவங்க சொல்லிட்டாங்க கர்த்தர் பார்த்துக்கிறாரு, கர்த்தருக்கு தெரியாத அப்படிங்கும் போது என்ன நான் நல்லவன் மாதிரி நான் சொல்ற மாதிரி இருக்கேன். ஆனா என்ன செய்யக்கூடாது, அவன் அன்னைக்கு என்ன சொன்னான், அன்னைக்கு நேத்தம் தான் என்ன படித்தோம், கர்த்தர் கணக்கு கேட்கட்டும்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த ஏசி மெக்கானிக் பற்றி பேசாம அவன் நம்மளை ஏமாத்தினான்னு தெரியும், ஆனால் சரி அவன் என்ன நம்மளுடைய பணத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது புறஜாதி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு போராடுவாங்க, சாபம் விடுவாங்க. ஆனால் நாம எப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஆண்டவரே அந்த ஆத்மாவை ரட்சியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது என்னது, நமக்கு அப்படித்தான் வரும். சரி அவன் கர்த்தர் கணக்கு கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முதிர்ச்சி அடைவோம். நம்மளுடைய வார்த்தைகள்ல நான் சரி கவனமா இருக்கேன், அதுக்கு நம்ம அப்படி சொல்லியிருப்போம். சரி அவன் கர்த்தர் கணக்கு கொடுத்துட்டு போட்டோம். இப்போ நம்ம பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆமா கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கும்போது அதுவே என்னது பதறி சொல்லுகிற வார்த்தை. அதுக்கு பதறி சொல்லுகிற வார்த்தை. அந்த ஆத்மா மேல நமக்கு வந்து தாக இருக்கும்போது என்ன சொல்லுவோம், அந்த ஆத்மா அதுக்கு ஏமாத்துறது தெரியல. அதாவது நம்ம அந்த அடுத்த நம்மளும் ஆரம்பத்துல எல்லாரும் சொல்லியிருப்பான், அடுத்த கட்ட மூவுக்கு போகும்போது கற்றுக் கொடுக்குற தேவன் பதறி சொல்லுகிற வார்த்தை. பதறி சொல்லுகிற வார்த்தையும் போது ஆண்டவரே அவன் சரி கணக்கு கொடுக்க எப்படியா அந்த தம்பி செய்யுங்க, ரட்சிங்க, ஜெபம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிதானித்து கடந்து போகிறோம்.
அப்போ நேபுகாத்நேச்சார் காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டப்பும் கர்த்தர் வந்து செய்றாரு. ஜென்ம சுபாவத்தை கர்த்தர் அதற்குள்ளாக வைத்திருக்கிற தேவன். எப்படி நான் பாவம் செஞ்சா எனக்கு நரகம் அப்படிங்கிற சுபாவத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நானா நினைக்கல. நான் தவறு பண்ணனா என்னுடைய தவறு மென்மேலும் தவறு பண்ணும்போது ஆண்டவருடைய சமூகத்துல வரணுங்கிற ஒரு சுபாவத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பிசாசுக்கு பின்னாடி போகணுங்கிறதையும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அடுத்தடுத்து பாவம் செய்யும் போதும் தேவன் இடையில கிட்டு சேராதபடிக்கு அவன் தன்னை ஆளுகை செய்து கொள்கிறான். ஒரு தடவை அவர்கிட்ட போனோட சில கர்த்தர் தன்னை கட்டி அடித்துக் கொள்கிற தேவன் பிசாசுடனே அடுத்த கண்ணை மூவுக்கு ஆட்கொள்ள விடாதபடி தடுக்கிற தேவன். அதனால சரி, நீ கீழ்ப்படி தாண்டுவா என்கிட்டவான்னு சொல்லி எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்கிட்டவான்னு சொல்லி சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் எதுக்கு பாவத்தை அறிக்கைன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கிட்ட வரும்போது அவருடைய ஆளுகைக்குள்ள தன்னை கட்டி பிடிச்சுக்கிறாரு. எப்படி தவறு பண்ண தன்னுடைய இளைய மகன் ஓடி வந்து கட்டி அணைக்கிற ஒரு உருவமே நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப நம்ம உலகத்துல இருக்கிறோன்னா நம்ம சொத்தை அழிச்சிட்டு போயிட்டானா நம்ம ஓடி போயெல்லாம் கட்டி அணைக்க முடியாது. இது வந்து நம்மளுடைய நடைமுறைக்கே ஒத்து வராது. அன்னைக்கு பேசுன மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா அவருடைய சத்தியத்தை சொல்லும்படியாய் காரியங்களை வகுத்து கற்பித்த தேவன். இன்னைக்கு வந்து நம்மளோட சொத்தை சூறையாடிட்டு போயிட்டா, நீங்க மோனிசார் கிட்ட எல்லாத்தையும் வித்துட்டு போயிட்டு அப்படின்னு நம்ம கட்டி அணைப்போமா? அதெல்லாம் அணைக்க மாட்டோம். அது நம்மளுடைய சுபாவம் கிடையாது, சரியா? ஆனா ஆண்டவர் சத்தியத்தை போதிக்கும்படியா அந்த ஸ்தானத்தை யாருக்கு கொடுக்குறாரு? தேவனுக்கு கொடுத்து சத்தியத்தை விளக்குகிற தேவன். எல்லா ஊமையும் நாம செய்வோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது, ரைட்டா? சொத்தை அழிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கர்த்தருக்குள்ள ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலையம் இருக்கும்போது வேணா ஏற்றுக்கொள்வோம். அது வரைக்கும் நம்ம இருப்போமா இல்லை. ஆனால் அப்படி அவன் வந்து அப்படியெல்லாம் அழிச்சிட்டு அவன் திரும்பி வருவானான்னு பார்க்கும்போது அந்த பிசாசின் கிரியைக்குள்ள இருக்கு சாமான் முடியாது, வர முடியாது. அந்த பிச்சைக்காரனை குறித்து சொன்னேன். அதே மீறி ஒருத்தர் வர்ற நான் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த ஒரு மனுஷனா இருந்தாதான் அந்த காரியம் நடக்கும். அதற்காக கற்றுக்கிச்சு அந்த ஊமையில நமக்கு கற்றுக் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். எல்லாம் போக்குல அடிச்சு விட கூடாது. அதை மன்னிக்கிற தேவன். அறியாமையில செஞ்சாங்கன்னா மன்னிக்கிற தேவன். வேணும்னு சொன்னான்னா நியாயம் தீர்க்கிற தேவன். சரி, டைம் முடிஞ்சா இந்த 14-13 முடிச்சுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய் இப்படி பார்க்கும்போது 3 இடத்துல என்ன இருக்குதுன்னா ஆண்டவர் வந்து 3 மேய்ப்பொருள் அப்படின்னு சொல்லி யார் என்ன சொல்றாரு? ராஜா, அடுத்த ஆசாரியர், அடுத்தது தீர்க்கதரிசி. அதுதான் வந்து விஜய், பெஞ்சமின், அதான் தீர்க்கதரிசி அப்படி 3 வைக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னா துஷ்ட மிருகத்தை கூட்டி சொல்லுகிற தேவனா இருக்கிறார். எதுக்காக துஷ்ட மிருகத்தை கூட்டி சொல்லுகிற தேவனா இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு துஷ்ட மிருகத்தின் நிமித்தம் என்ன இருக்குது? பனிஷ்மெண்ட் இருக்குது, தண்டனை உண்டு. அப்ப நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்குறோம், யாரும் எடுத்துட்டா பாம்பு கடிச்சு போயிட்டாங்க, வீட்டுக்குள்ள இருந்து பாம்பு கடிச்சாங்க, வேற யாரை பார்த்து நிறைய பேர் பாம்பு கடிச்சாங்க. இப்போ ஜெபமணி அந்த பையன் வந்துட்டான்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நிறைய வந்து இப்ப நல்லா மனுஷனை கட்ட விட்டு விட்டுருக்காங்க. அது தேசிய மிருகமா ஏதோ ஒரு தேசிய விலங்கு அப்படின்னு சொல்லி நல்ல பாம்பு வந்து பிடிச்சாலும் சரி கொண்டாந்து ஒரு ஜெயில போட்டுருவாங்க. ஆமாம், நல்ல பாம்பு வந்து அடிக்கக்கூடாது. நல்ல பாம்பு, மயில், அடுத்து சிங்கம் நினைக்கிறேன், சிங்கம் முடியாத நினைக்கிறேன். அப்போ இப்போ கடிக்கிறது நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா அது எனக்கு எப்படிப்பட்ட தண்டனை, எதனால வந்த தண்டனை? ஆண்டவருடைய வார்த்தைக்கு. அதுதான் துஷ்டம் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதுவும் துஷ்டம் இருக்கும். வேற யாரு இப்போ ஒரு இதில் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயே பார்த்தேன், ஒருத்தர் வந்து ஏறி நின்று போய் அந்த மிருக காட்சி சாலை பார்க்கும்போது அந்த மிருக காட்சி சாலை உள்ள இழுத்து கொண்டு முடிச்சு ஐயோ அப்படி அப்பப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆமாம், ஏதோ ஒன்று எனக்கு மறந்து போச்சு. அப்போ துஷ்ட மிருகத்துக்கு நம்ம வந்து பனிஷ்மெண்ட் ஏதோ ஒன்று. அப்போ துஷ்ட மிருகத்துக்கு நம்ம வந்து பலியாகும் போது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அப்போ அவன் ரட்சிக்கப்படாது அப்படிங்கும்போது அந்த பொசிஷனில் கர்த்தர் செஞ்சிருப்பாரு. அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இன்னைக்கு சீதாலட்சுமி அவங்களுக்கு சத்தியம் தெரியாத போது அவர்களுடைய நிலைமைக்கு தக்கவாறு சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவன். இப்போ ரட்சிக்கப்பட போகிற ஜாதிகளுக்கு எப்படி அவங்க ஒரு கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியும்? யாரை வச்சிருக்கிறாரு? போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் எங்கேருந்து இருந்துச்சு? மோசேட்ட சொல்றாரு அடைக்கலப்பட்டணம் சொல்லி. இன்னைக்கு அதுதான் வந்து போலீஸ் ஸ்டேஷன். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உள்ள போனாலுமே என்ன நடக்குது? கொலை நடக்குது. யாருக்கு நடந்துச்சு? ராம்குமாருக்கு, சுவாதி வழக்கில் வந்து நடந்துச்சு. கேட்டால் அந்த அம்மா என்ன செஞ்சு கரண்ட் ஷாக் வச்சு அங்கேயே உள்ள கொண்டாங்கன்னு சொல்றாங்க. பட் நம்ம வந்து பார்க்கல. ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுனேன்?
அவன் விரும்பி பண்ணனானா விரும்பாம பண்ணியிருக்கேன். விரும்பாம பண்ணும்போது அவனுக்கு கிடைச்ச தண்டனை மனுஷமும் ஜெயலலிதாவோ அல்ல அங்கே இருக்கிறவனோ செஞ்சிருந்தாலும் கரண்ட் தானா வந்திருந்தாலும் அது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. அதை யாரும் மாற்ற முடியாது. ஒருவனுக்கு விரோதம் ஒரு கொலை பண்றேன். அன்னைக்கு வந்து யாரை பாண்டிங்கிற ஒருத்தர் வந்து கொண்டுட்டாங்க சமீபத்தில் பார்க்கும்போது, நம்ம ஊர்ல உள்ள ஒரு பாண்டி. அப்போ அவனை வந்து வெட்டி கொண்டாங்க. எப்படி கொண்டாடினாங்க? இவன் ஒருத்தனை வெட்டி கொண்டதுனால அவனை வந்து வெட்டி கொண்டான். இது வந்து அவங்க மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டாலும் இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. என்ன சொல்றாரு? பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால செய்வான், இருக்கிற பட்டயத்தை செய்ய கீழே போடு அப்படித்தானே சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சில ஒரு இடத்துல சில ஒரு காரியங்களை வைக்கிறாரு. இப்போ நீங்க ஹிட்லரா இருக்கட்டும், அவன் பேர் என்ன, நெப்போலியனா இருக்கட்டும், அவங்களும் எப்படி சாகுறாங்க? பெரிய வல்லமையா இருக்கிறாங்க, நிறைய வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து பாதுகாப்புக்குள்ள உள்ள நல்லா இருக்கிறாங்க, அவங்க பட்டயத்தை என்ன செய்றாங்க, சாகுறாங்க. அவன் பேர் என்னது, இந்த ரெட்ட கோபுரத்தை இடிச்சவன் பேரு, ஒரு முஸ்லீம் தலைவன், நல்ல பேரு. அவன் என்ன செய்றாங்க, நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தூக்கி கொண்டு போய் கடலுக்குள்ள வந்து கடலுக்குள்ள. இதெல்லாம் ஒரு நியாய தீர்ப்பு. இப்போ இஸ்ரேல் வந்து பெரிய வல்லமையா வந்து பண்ணிருச்சு அப்படின்றது கிடையாது. அவன் பண்ணின அந்த காரியங்களுக்கு தகுந்த விதமா என்ன செய்றாரு, கர்த்தர் நியாய தீர்ப்பு இந்த நாட்களையும் கொடுத்து முடிச்சிட்டாரு. ஆனா அவனுக்கு எங்கே இருக்குது? வெள்ளை சிங்காசன் நியாய தீர்ப்பு அவனுக்கு என்ன இருக்குது. அப்ப நாம கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால, கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், கர்த்தருடைய போதகத்தை சொல்லுகிறவரா இருக்கட்டும், கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்கட்டும், கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு அதை மட்டும் நீ சொன்னீங்கன்னா நியாய தீர்ப்புக்கு தப்பிச்ச பரலோகத்துக்கு போவன். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல நீ இருக்க மாட்டேன். இப்போ ஏசியாவில் வந்து என்ன நடக்குது? ஏசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு வந்து உருவாக்குனாரு, ஒரு பெரிய லெவலில் மெகா சர்ச்சை கட்டினாங்க. அதெல்லாம் தவறு நம்ம வந்து இந்த காலத்தில் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு சமீபத்தில் இன்னைக்கு ஒரு கோட்டா பார்த்தா அவருக்கு ஃபுல்லாக பூவே வைக்கக்கூடாது, விளைச்சல் வைக்கணும், சுற்றி அலங்கரிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன செய்யுது? தவறு. சுட்டி காட்டுறேன், நீ பூவே வைக்கல, அப்புறம் நடந்து போகுது பூ போடுறது இவனுக்கு போட்டாங்க, ஜான் ஜெபராஜுக்கு போட்டாங்க. இப்போ இது அந்த ஏசியில் பையன் மூத்த இளையவனை காமிக்கல, மூத்தவனுக்கு அனுப்பிச்சு பூ போட்டுட்டு ஒரு இதில் சேரில் உட்கார வச்சுருக்காங்க, சுற்றி பூ அரைஞ்சி ஒய்ஃபுக்கு பூவாக அலங்கரித்து வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இது தவறான எடுத்துக்காட்டு. இப்போ இந்த தவறு அவங்க செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாம் அந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக இருந்தால் என்ன செய்வோம்? இது இந்த இடத்துல நீடிக்கும். சத்தியத்தை அறிந்தவர்களாக இருந்தால் இந்த காரியங்களுக்கு நாம் தப்பு வைக்கப்படுவோம், இல்லைன்னா மாட்டோம். சரியா? அப்ப எந்த இடத்துலயும் சத்தியத்தை நாம் அறிந்தவராக இருந்தால் அதுக்குள்ள மனுஷன் சிக்க மாட்டோம். அதனால என்ன செய்யணும்? சத்தியத்துல தேறினவர் தான் இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? அவங்கள ஊன்ற கட்டப்பட்டவர்கள் அவங்கள வந்து நிலநிறுத்தணும். அவர் பவுல் சொல்லுவார்ல, அவனா நீ சத்தியத்தை கண்டிருக்கிறாயா? உன்னோட பாட்டி லோவிசால், உங்க அம்மா யாரு? லாவிசாலுக்குள்ள விசுவாசம், லோவிசாலுக்குள்ள பாட்டியா, லோவிசாலுக்குள்ள விசுவாசம் உனக்குள்ள இருக்குது, பாட்டியா வரும். அப்போ அவன்கிட்ட என்ன சொல்றாரு? நீ என்ன செய்யணும்? சத்தியத்தில் நல்லா படிச்சுக்கிறேன்னு, சாட்சியில கவனமா இருக்கணும், இந்த மாதிரி காரியங்களை என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சரி அவர் வந்து ஆலோசனை கொடுக்குற ஒரு மனுஷனா இருக்கிறப்ப நாம சத்தியத்துக்குள்ள தேறினவர்களா இருந்தாத்தே, எப்படிப்பட்ட தப்பு வைக்கிறவங்களா இருப்போம், தேறினவர்களா இருந்தாத்தே என்ன செய்ய முடியும்? மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற உருவாக்குகிற ஒரு மனுஷன் வந்து நம்ம செய்யணும், அதுக்கு ஒரு சாட்சியா உருவாக்கிறோம். நமக்கு சத்தியம் தெரிஞ்சா நம்ம உருவாக்கப்படுகிறவர்கள் என்ன செய்யணும்? சாட்சியா நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்குது. டைம் பாரு, முடிஞ்சிடும். டைம் பாடுறோம். சரி போதும், அடுத்த வேற போயிடும். கட் பண்ணி